ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வரி சமையல். இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் 1 கிலோ வெங்காயம் வச்சு நம்ம வெங்காய தொக்கு வந்து செய்ய போகிறோங்க. இந்த வெங்காய தொக்கு வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டான ஒரு செய்முறையில் செய்ய போகிறோங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து அளவுகள் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம கொடுத்துருக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் வைஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி தொக்கு வகைகள்லாம் சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த தொக்கு வகைகள் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து புதினா தொக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம பெண்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், நம்மளும் ஏதாவது ஒரு வருமானத்தை நம்ம வீட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் இருக்கிறோம் இல்லைங்களா. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா தாங்க இந்த தொக்கு வந்து. இது வந்து இன்னைக்குள்ள காலகட்டங்களில் வந்துட்டு நல்லாவே சேல்ஸ் ஆகுங்க, சரிங்களா. ஏன்னா எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க, வீட்டில் எல்லாருனாலையும் செய்ய முடியாது. அதனால இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு நம்ம இந்த வெங்காய தொக்கு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம வெங்காய தொக்கு செய்ய போகிறோங்க. இந்த வெங்காய தொக்கு செய்யறதுக்கு நான் 1 கிலோ வந்து சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா இந்த மாதிரி நீங்கள் நல்லா சுத்தமாக தோல் இல்லாத உரிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு 1 கிலோ வெங்காயத்துக்கு நான் 150 கிராம் புளி எடுத்திருக்கேங்க. இந்த புளி வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம், சரிங்களா. அடுத்து வந்து நம்ம இந்த தொக்குக்கு வந்து ஒரு பொடி ரெடி பண்ணணுங்க. அதாவது வெந்தயமும் கடுகு சேர்த்து நம்ம அந்த பொடி ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். அடுத்து 2 ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்திக்கலாம். இந்த கடுகும் வெந்தயத்தையும் நம்ம நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. நம்மளுக்கு வெந்தயமும் கடுகும் நல்லா இந்த மாதிரி செவக்க வறுபட்டுருச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம எடுத்து ஒரு தட்டில் சேர்த்திக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பக்குவமாக வறுத்துக்கோங்க. கருகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த தொக்கே வந்து வேஸ்ட்டாக போயிடுங்க, அது வேறு மாதிரி ஒரு டேஸ்ட்டை கொடுத்துரும், சரிங்களா. இப்போ இது ஆறட்டும். அடுத்து நம்ம வெங்காயத்தை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்திங்க. நம்ம பல்ஸ் மோடில் வந்து 1 பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு 2-3 டைம் போட்டு அரைக்கணுங்க. நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, நம்ம பல்ஸ் மோடில் வந்து விட்டு இந்த மாதிரி வந்து 1 பாதியமாக, அதாவது கரகரப்பாக இருக்கணும், ரொம்ப நைஸ் ஆகக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கலாங்க. இதே மாதிரி நம்ம எல்லா வெங்காயமுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம இப்போ கடுகு வெந்தயமும் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா நம்ம நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துட்டோங்க, இருக்கட்டும். நம்ம இன்னைக்கு இந்த தொக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் செய்ய போகிறோங்க. நம்ம ஒரு 200 கிராம் எண்ணெய் சேர்த்திக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு வந்து பொரிய ஆரம்பிக்கும் போது நம்ம 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது எல்லாமே நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சுங்க. உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா நல்லா செவந்துடுச்சு. இந்த டைமில் வந்து நீங்கள் அடுப்பு குறைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. ஏன்னா தெறிக்க ஆரம்பிச்சிடும், அதனால் நம்ம அடுப்பு குறைச்சி வச்சுட்டு இப்போ வெங்காயம் சேர்த்திக்கலாம். அந்த தண்ணியெல்லாம் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு சடன்ட்டு தெறிக்க ஆரம்பிக்கும். நம்ம கரெக்டாக 1 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். நம்ம சின்ன வெங்காயத்தில் செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், 2வது நல்லா கொஞ்சம் காரசாரமாக நல்லா இருக்குங்க. பெரிய வெங்காயம் சேர்த்தும் போது கொஞ்சம் இனிப்பு சுவை வந்துடும். சேர்த்துட்டுங்க கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வதங்கி வரட்டும். இப்போ தொக்கு வந்து வதங்கிட்டு இருக்குதுங்க. இந்த டைமில் ஒரு 2 கொத்து கறிவேப்பிலை வந்து நம்ம பிச்சு சேர்த்திக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டுங்க. நம்ம வதங்கினதுக்கு அப்புறமா தான் மற்ற பொருள்கள் எல்லாமே சேர்த்தணும், சரிங்களா. நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா பாதி அளவு நல்லா வதங்கி வந்திருக்குதுங்க, சரிங்களா. நம்மளுக்கு அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1-2 வெங்காயம் வந்து கொஞ்சம் அரைபடாமல் இந்த மாதிரி இருக்குங்க, பார்த்தீங்களா. அது இருந்தாலும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு சாப்பிடும்போது, சரிங்களா. வதங்கட்டும், பார்க்கலாங்க. இப்போ நம்மளுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க, பார்த்தீங்களா.
அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிட்டுங்க. இந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வருது. இந்த அளவுக்கு நம்ம நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கணுங்க. 2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 50 கிராம் மிளகாய்த்தூள், 50 கிராம் மல்லித்தூள் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. நம்ம 1 கிலோ வெங்காயத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 கிராம் புளி, 50 கிராம் மிளகாய்த்தூள், 50 கிராம் மல்லித்தூள் எடுத்துருக்கோங்க. கரெக்டாக சரியான அளவாக இருக்கும். சரிங்களா? இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். குறைஞ்சது ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம மசாலா சேர்த்திட்டு ஒரு 4 நிமிஷம் நல்லா வதக்கிட்டுங்க. பார்த்தீங்களா? நல்லா கலந்து விட்டு நல்லா வதக்கிட்டுங்க. நல்லா மசாலாவும் அந்த வெங்காயமும் நல்லா பிடிச்சி அப்படியே சுருளாக வந்திருக்குது. பார்த்தீங்களா? இந்த பக்குவத்தில் இந்த மாதிரி வதக்கிக்கணுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியை சேர்த்திக்கலாங்க. இப்போ சேர்த்திட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்துட்டுங்க. நம்ம இந்த டைமில் நம்ம உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருக்குதுங்க. ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் உரப்பாக இருந்தது அப்படின்னா தான் நம்மளுக்கு சாதத்துலலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 7 நிமிஷம் விட்டுறலாங்க. இடையில ஒரு டைம் 2 டைம் நம்ம கலந்தும் விட்டுக்கணுங்க. நம்ம இதுக்கு மூடி போடும்போது இந்த மாதிரி பாதி அளவுக்கு விட்டுருங்க. அப்போ தான் அந்த ஆவியெல்லாம் வெளியில் போகும். இல்லை அப்படின்னா இந்த பாத்திரத்திலே பட்டு அதில் இருக்கக்கூடிய தண்ணியும் உள்ளே விழுகுங்க. அப்போ வந்து நம்மளுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த தண்ணி உள்ளே விழுந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரமாக கெட்டு போயிடும். சரிங்களா? இது ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு 2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். அதாவது இந்த மாதிரி சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் சேர்த்துறங்க. பெரிய ஸ்பூனில் வந்து 1 ஸ்பூன் வரும். நம்ம கடுகு வெந்தயம் பொடி பண்ணி அரைச்சி வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா? அதில் வந்து நல்லா இந்த அளவுக்கு நரைச்சி 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. இப்போ சேர்த்திட்டு கலந்து விட்டுறலாங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டேங்க. தொக்கு வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. ஒரு 50 எண்ணெய் சேர்த்திட்டோங்க. சேர்த்திட்டு கூடவே ஒரு 3 வரமிளகாயும் சேர்த்திக்கலாம். வரமிளகாய் நல்லா செவந்து வரும். மிளகாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நிறம் மாறிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம அப்படியே எடுத்து நம்ம தொக்கில் சேர்த்திக்கலாங்க. இப்போ சேர்த்திட்டுங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு மூடி போட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் எடுத்து வச்சு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டோங்க. நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா வந்திருக்குங்க. நம்ம வந்து இதுக்கு எந்த ப்ரிசர்வேட்டிவும் சேர்த்துறதில்ல. நம்ம சேர்த்திருக்கக்கூடிய புளியும் இந்த எண்ணெயும் தான் நம்மளுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ங்க. ஒரு 15லேருந்து 20 நாள் வரைக்குமே வச்சு சாப்பிட்லாம். எதுவுமே ஆகாது. அப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு பயன்படுத்தணும் அப்படின்னா 1 மாதம் வரைக்கும் வச்சுருக்கலாங்க. நம்ம 1 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்றதாங்க நல்லது. அதுக்கு மேலே 3 மாதம் அந்த மாதிரியெல்லாம் வச்சு சாப்பிட வேண்டாங்க. அது வந்து ஆரோக்கியம் இல்லை. நம்ம இந்த அளவுக்கு செஞ்சு வச்சிட்டாலே போதுமானது. சரிங்களா? நம்ம செஞ்சுருக்கக்கூடிய தொக்கு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இது வந்து சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. இப்போ நம்மளோட வெங்காய தொக்கு வந்து சாதத்தில் எடுத்து வச்சு பார்க்கும்போதே நாக்கில் எச்சு ஊறுதுங்க. சாதத்தில் நல்லா பிசைஞ்சிட்டோங்க. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குதுங்க. இந்த மெத்தடில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சரிங்களா? எனக்கு நம்ம செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஈஸ்வரி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. பாய் பாய்.